லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். விண்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு அவ்வப்போது சுழற்சி முறையில் விண்வெளி வீரர்கள் அனுப்பப்படுவர். அவர்கள் அங்கு தங்கியிருந்து ஆய்வு பணிகளில் ஈடுபடுவர். இதன்படி ரஷ்யா தற்போது 3 விண்வெளி வீரர்களை அங்கு அனுப்பியுள்ளது. மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தானில் உள்ள பைகோனூர் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து ரஷ்யாவின் சோயூஸ் MS-29 விண்கலம் வாயிலாக 3 பேர் நேற்று புறப்பட்டனர். Now on their way to the International Space Station as part of a 2-orbit journey. All the system parameters are nominal. We have a good roll, pitch, and yaw as we head downrange. Engines of the first and second stage are functioning nominally. We have confirmation that the first and second stage engines have good performance. We have good structural parameter performance, and the Soyuz is delivering 930,000 pounds of thrust from its 4 boosters and single engine. The first stage of the Soyuz. இதில் அமெரிக்காவின் விண்வெளி அமைப்பான நாசாவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியான அனில் மேனனும் ஒருவர். இவருடன் ரஷ்யாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் பியோத்தர் துப்ரோவ் மற்றும் விண்வெளி வீராங்கனை அன்னா கிகினா பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்த விண்கலம் பூமியை 2 முறை மட்டுமே சுற்றி வந்து மிக குறுகிய கால அளவில், அதாவது 3 மணி நேர பயணத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அனில் மேனன் 8 மாதங்கள் தங்கியிருந்து பல்வேறு தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். நீண்டகால விண்வெளி பயணம் மனித உடலின் இரத்த ஓட்டம் மற்றும் நரம்புகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை தன் உடலையே ஒரு சோதனை பொருளாக கொண்டு ஆய்வு நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நீண்ட தூர விண்வெளி பயணங்களின் போது பூமியின் உதவியின்றி விண்வெளி வீரர்களே தங்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்வதற்கான சாத்தியம் குறித்தும் அவர் ஆய்வு செய்ய உள்ளார்.